பணிகின்றேன் முதலாய் தமிழ் அன்னையை வணங்கி கருப்பு அன்பரசன் அவர்களினுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் ஞானபாரதி சொல்வார், எங்கள் தப்பை தடவை பாருங்கள், எங்கள் வாழ்க்கையின் வழியின் வழிகள் தெரியும் என்பார். மைய கலைக்குழு சிறப்பாக பறையாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய அருள்மொழி அம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். உங்களுடைய அன்பு கரவொலியை எழுப்புங்கள். ஞானபாரதி சொல்வார், எங்கள் தப்பை தடவை பாருங்கள், எங்கள் வாழ்க்கையின் வழியின் வழிகள் தெரியும் என்பார். மையம் கலைக்குழு சிறப்பான பறையாட்டத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உங்கள் கலைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். அந்த குட்டி பையன் முதல்ல அந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அருமையா அன்னைக்கு நடனம் புரிஞ்சாங்க. எல்லாருடைய முகத்திலையும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதனால முதல்ல அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருள்மொழி அம்மா நம்ம இடையில வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஊர் ஆண்டிப்பட்டி. நான் திருமணமானது சாத்தூர். அப்ப முதல்ல நான் பயந்தது வெயிலுக்கு தான். ஐயோ, இப்படி கந்தக வெயிலா இருக்கே அப்படின்னு பயந்தேன். அந்த வெயிலையும் காதலிக்க வைத்த இயக்குனர் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாலி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கார். ஊக்குவிப்பவனையும் ஊக்குவித்தால் அவன் தேக்குவிப்பான் அப்படின்னு. ஆனா இந்த காலகட்டத்துல அப்படி யாராவது ஊக்குவிக்கிறாங்களா என்ன? கொஞ்சம் முரணாதான் இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தான் நமக்கு முதல் எதிரியா இருப்பாங்க. நல்லாவே நம்ம எழுதியிருந்தாலோ இல்ல நல்லாவே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா அவங்க கிட்ட இருந்துதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஆனா நீ நல்லா எழுதுற, உங்ககிட்ட எழுத்தாளனுக்குரிய எல்லா திறமையும் இருக்கிறது, நீ நிறைய வாசி, எழுத்த மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழமை இருந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் கருப்பு அன்பரசனுக்கு கிடைத்த கருப்பு கருணா அவர்கள். அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அவர். சரி, இந்த நூலை பத்தி தான் நான் பேசணும். எழுத்துக்களை பற்றி சில வார்த்தைகள். இந்த தலைப்பும் அட்டைப்படவுமே மிகச்சிறந்த கதைகளை நமக்கு தருது. நீங்க எல்லாருமே வாசிப்பு தளத்துல இருக்கிறதுனால கவிஞர் ஆர் செக்ஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு மிகப்பெரிய மன அழுத்த நோயில பீடிக்கப்பட்டிருந்தாங்க. தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க. அப்பொழுது அவங்களை காப்பாத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தனி அறை, காற்றோட்டமான வெளிச்சமான ஒரு அறை தந்து, பல நூல்களை தந்து, ஒரு டைரி, பேனா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க டெய்லி படிக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, எழுதுறாங்க. ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய எதிர்மறை சிந்தனையானது விலகி நேர்மறை சிந்தனையாக மாறி மிகச்சிறந்த எழுத்தாளராய் உருவாகிறார். அப்ப வாசிப்பு என்பது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது, உந்து சக்தி கொண்டது, கிரியா ஊக்கியாக இருக்கிறது. இங்க எல்லாருக்குமே தெரியும். வாசிப்பின் மூலமா தான் ஆற்றல் பெற்ற தலைவர்கள் எல்லாம் உருவாகி இருக்காங்க. அடிமையினுடைய சூரியன் என்று புகழப்படக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் அதிபரானதுக்கு காரணம் ஒரு நூல் தான். அதே மாதிரி லண்டன்ல மிகப்பெரிய அரிய நூலை படிச்சவர் தான் நம்மளுடைய பொது உடைமை தத்துவவாதி ஹாரல் மார்க்ஸ். நம்முடைய அம்பேத்கர் மூலமே கதியா கடந்தார். இப்படி எல்லாரையும் சொல்லலாம். எவ்வளவோ ஆளுமைகளை வாசிப்பினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போன நம்மளுடைய எத்தனையோ ஆளுமைகளை சொல்லலாம். என்னம்மா நூலை பத்தி பேசாம வாசிப்பை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஒரு கொரோனா காலகட்டத்துல இக்கட்டான சூழ்நிலையில தான் கருப்பு அன்பரசனுக்கு வாசிப்புன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்து இருக்கிறது. அதன் மூலமா தான் அந்த எழுத்துக்கள் அவருக்கு கைகூடி இருக்கிறது. அதனாலதான் அவர் கவிஞரா, எழுத்தாளரா, இந்த நூலை படிச்சீங்கன்னா ஒரு சிறுகதையாளரா, கீரா சொன்னார் இல்லையா, நாவலாசிரியர் இருக்கிறார், உண்மையில இருக்கார். அவர்கிட்ட எல்லா திறமைகளும் கொட்டி கிடக்கு.
அந்த வாசிப்பு தான் இந்த படத்தினுடைய அடையாளம். இந்த கருப்பு காக்கா யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம கருப்பு அன்பரசன் தான். இந்த படிச்சு படிச்சு அவருடைய ஒளிவட்டம் தெரியுது பாருங்க. லார்ட் பாஸ்கரன் அழகா புத்தகத்தை வடிவமைச்சிருக்கார். இத பாரதி புத்தகாலயா இந்த நூலை வெளியிட்டு இருக்கு. இந்த நூல்ல அப்படி என்ன இருக்கு? 18 கதைகளினுடைய மதிப்புரை, அற்புதமான கதை கரு கொண்ட நூல் இது அப்படின்னு சொல்லணும். அழகா மதிப்புரை எழுதியிருக்கார். பொதுவா தோழர்கள், பகுத்தறிவு சிந்தனை மிக்கவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, விளிம்பு நிலை மக்களினுடைய குரலற்றவர்களை குரல்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பாடுகளை, அவருடைய தேவைகளை எப்பொழுதுமே பாடிக்கொண்டு இருப்பவர்களாக இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அவங்க அப்படித்தான் இருக்காங்க. நீங்க அந்த காலத்துல நீங்க விடுதலை காலத்துல எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஊராம் தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காவக்காரனுக்கு உத்தரவு போட்டான். இது ஒரு விழிப்புணர்வு பாட்டு தான். அதே மாதிரி நம்ம இன்குலாப் ஐயா மிகச்சிறந்த பாடல். இந்த பாடல், மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, மனுஷங்கடா நாங்களும் மனுஷங்கடா, ஒன்ன போல அவனை போல நாங்களும் மனுஷங்கடா, 8 சாணு உயரம் உள்ள மனுஷங்கடா அப்படின்னு மிக விழிப்பான பாடலை பாடியவர் இன்குலாப் ஐயா. இப்படி பொதுவாகவே முற்போக்கு எண்ணம் கொண்ட எழுத்தாளர்களா இருக்கட்டும், கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயல்பாட்டாளரா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே விளிம்பு நிலை மக்களினுடைய அவலத்தை, பாடுகளை பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப கருப்பு அன்பரசனுக்கு சொல்லவா வேணும்? அவருடைய கலை இலக்கிய மன்றத்தினுடைய செயல்பாட்டாளர். அவருக்கு இயற்கையிலே அந்த மாதிரிதான் இருக்கு. 18 நூல்களும் அற்புதமான நூல். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான கதை கரு கொண்டது. மனித மனங்களை பாடக்கூடியது, நிலத்தை பற்றி பாடக்கூடியது, ஆண் பெண்ணுக்கான உறவை பற்றி பாடக்கூடியது, பெண்ணை எப்படி ஆண் உடலாவே பார்க்கறான் அப்படின்றத சொல்ல வருது. சரி, இதெல்லாம் அப்படியே படிச்சு அப்படியே எழுதிட்டாரா? இல்ல, அதுலதான் கருப்பு அன்பரசன் வித்தியாசப்படுறார். ஒவ்வொன்றையும் அவரோட அனுபவத்தை, அவர் படிச்சதை கேட்டதை, முந்தைய அரசியலை இன்றைய அரசியலை இணைத்து எழுதியிருக்கார். அவருடைய பார்த்த விஷயங்களையும் எழுதியிருக்கார். இப்ப பீடி அப்படின்ற ஒரு முதல் கதையில அவர் கவிஞர்னால கவி சொற்கள்ல நடனம் ஆடி இருப்பார். அந்த முதல் கதை அக்காணி அப்படின்ற ஒரு நாவல்ல அது எதை பத்தினா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பனையேரி மக்களினுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் அதுலயும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப எல்லாம் நமக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுத்து விடணும். அப்ப எல்லாம் பாக்கெட் மணி எல்லாம் நமக்கு கிடைக்காது. அப்பா கிட்டயே காசு கம்மியா தான் இருக்கும் அப்ப எல்லாம். அப்ப ஒரு ஸ்கூலுக்கு போற பையன் அவன் டெய்லி அந்த டீ கடையில இருக்கிற மசால் வடையும் பண்ணையும் வர்க்கியும் பார்த்து சாப்பிடணும் ஆசைப்படுவானா. ஆனா முடியாது. அப்பாவே நின்று இருந்தாலும் போய் கேட்கறதுக்கு தயக்கப்படுவோம். ஏன்னா அப்படிதான் நம்ம வளர்ந்துருப்போம். அது ஒண்ணு. அப்பாவா கூப்பிட்டு ஒரு நாள் வாங்கி கொடுத்தா எவ்வளவு அந்த பரவச நிலை இருக்கும். அந்த பரவச நிலையை அவர் அடைந்ததை அந்த கதையோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கார். அதே மாதிரி சாமி மலை அப்படின்னு ஒரு கதை, அது தேயிலை தோட்டத்தினுடைய அவல நிலையை பாடுது. ஒரு தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்து பிள்ளைகளை அனுப்பி வச்சுட்டு அப்பா அம்மா இங்க பிள்ளைய வந்துருங்க காத்துட்டு இருக்கும் போது அவன் சுட்டு கொன்னுட்டான் அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை எழுதுறாரு. திருவண்ணாமலையில இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பேருந்து, தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அம்மாட்ட பலகாரம்லாம் பிள்ளைய வாங்கிட்டு வர்றாங்க. அந்த பஸ்ல ஏறி சென்னை நோக்கி வர பஸ்ல பெரிய மழை வெள்ளம் அந்த பஸ் கவுந்துருக்கு. அப்ப அந்த ஊர் மக்களே பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த கிராமத்தினுடைய தாய்மார்கள் அவங்கெல்லாம் எப்படியோட உணர்வு இருக்கும், அந்த உணர்வை இதோட லிங்க் பண்ணி எழுதுறாரு. சரி, இப்படி எல்லாம் எழுதிடுறாரு. விமர்சனமே வைக்கலையா? வச்சிருக்க. இவர் சொன்னார் இல்லையா, ஹீரா அவர்கள் நசுக்கப்பட்டு யாருமே எழுத வராம போயிட்டாங்க. ஏன்னா அந்த மதிப்புரைன்றது அப்படித்தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எழுத்து, நமக்கெல்லாம் எழுத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. உண்மைதான். இப்ப எல்லாம் உடைச்சி வெளியே வந்துட்டோம். பகுத்தறிவு சிந்தனை ஊற்றாக இருக்கக்கூடிய நம்ம பெரியார் போட்டு தந்த பாதையில் நம்ம எல்லாரும் பயணிக்கிறனால நமக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு,
எழுத்தாளர் என்பவர் தொலைநோக்கு பார்வை உடையவனாக இருக்கணும், காலத்தின் கண்ணாடியா இருக்கணும், முற்போக்கு சிந்தனை இருக்கணும். இவ்வளவுதான் அவருடைய விமர்சனம். ரொம்ப கார்ஸெல்லாம் எப்பயுமே வைக்கல அவர். பொதுவா இந்த நூல் படிச்சீங்கன்னா, பொதுவாகவே அவருடைய மதிப்புரை எல்லாத்தையும் படிச்சா அடுத்த என்ன நூல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னோடியா இருக்கார். நம்ம நேரத்தை விரயம் பண்ணவே தேவையில்லை. இவருடைய மதிப்புரையை வாங்கி படிச்சுட்டா அடுத்தடுத்து என்ன நூல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்காரு. சரி, இதுல எல்லா நூலும் நான் சொல்லலை, ஏன்னா அம்மா வந்துட்டாங்க, பேசுறதுக்கு ஆளுக இருக்காங்க, அடுத்த நூல் இருக்கு. ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஏன்னா அவருடைய எழுத்து அப்படி இருந்தது, ஈர்க்கக்கூடிய தன்மையா இருந்தனால நானே கேட்டேன், தோழர் அதோட முடிவு என்ன தோழர், தயவு செஞ்சு தொழிலுங்க தோழர், என்னால முடியல தோழர் அந்த நாவலுக்கு. அவன் கேட்கிற அளவுக்கு ஈர்ப்பு மிகுந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர். அந்த கதை என்னன்னா, சாகித்ய அகாடமி விருது வாங்கின யாப் வசையை அப்படின்ற ஒரு கதை. இது நேமிச்சந்திரன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. கன்னடத்துல இருந்து மொழிபெயர்ப்பான, தமிழ்ல வந்து நல்லதம்பி அவர்கள் எழுதியிருக்காரு. எதிர் வெளியீடு வெளியிட்டிருக்கு. இது 8 ஆண்டுகள் உழைப்புங்க இந்த கதை. இது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஒரு மயானத்துக்கு போயிட்டு வரும்போது யூதர்களின் மயானம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் சுடுகாட்டுல இருந்திருக்கு. அந்த பலகையை பார்த்துட்டு என்ன இங்க இப்படி ஒரு பலகை இருக்கு அப்படின்னு அதை தொடர்ந்துதான் அதை டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது மிகப்பெரிய ஒரு கதையா உருவாகி இருக்கு. ஜெர்மனியில வந்து எப்பவுமே வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனிய மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த காலகட்டத்துல இனவரி தாண்டவம் ஆடிச்சு. அப்ப அங்க வேற வேற மக்கள் இருக்கும்போது எல்லா கொலைகளும் நடத்தப்பட்டது. பேராசிரியர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் இப்படி தொடர்ந்து கொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்ப ஒரு மோசஸ் அப்படின்ற விஞ்ஞானி குடும்பம், 2 பையன், ஒரு பையன் 2 பொண்ணு. அந்த குடும்பம் வந்து எப்படியாவது இந்த நாட்டை விட்டு, ஜெர்மனியை விட்டு நெதர்லாந்து தப்பிச்சு போயிடணும் முடிவெடுக்கிறாங்க. நெதர்லாந்து போயிடுறாங்க. அங்க கொஞ்ச நாள் இருக்காங்க. நாஜி படை கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு நெதர்லாந்தையும் நோக்கி வந்துருச்சு. அங்கேயும் அவங்களால இருக்க முடியல, எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், மொத்தமா போனா பிடிச்சிருவான் அப்படின்றதுக்காண்டி நானும் 2வது பொண்ணும் முன்னாடி போறோம். நீ அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு அவர், நீயும் இன்னொரு பொண்ணும் பையனும் வந்து பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் போயிருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே நாஜி படை வந்து அம்மாவையும் பிள்ளையும் கைது பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 6 வயசு தான் இருக்கும், ஹயானான்னு பேர். அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க ஒளிஞ்சிருந்து. இவங்க தப்பிச்சு பெங்களூர் போயிடுறாங்க. அங்க ஒரு 3 வருஷம் ஒரு இடத்துல இருந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. யாரை நம்பி போனாங்களோ அந்த வீட்டுல அந்த பொண்ணை ஹயானாவை அனிதாவா மாத்தி வளர்க்குறாங்க. அங்க ஒரு பையன் இருக்கான் விவேக்னு. 2 பேருக்கும் காதல் வருது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவன் பெரிய பையனாயிடுறான். அவன் நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறான். அப்ப விவேக் கேட்கிறான், உனக்கு வந்து உங்க அம்மா எப்படி இருக்காங்க, உங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். ஆமான்றான். போறாங்க, பயணம் போறாங்க. 2 வருஷத்திலே ஊர் மாறி போயிடுது. 60 வருஷம் கழிச்சு போனா ஜெர்மனி எப்படி இருக்கும்? அவளுக்கு திக்கு தெரியல, எதுவுமே தெரியல, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா விடாத போராட்டம், விடாத ஒரு ஏக்கம், தேடுறா தேடுறா தேடுறா. அதுதான் கிடைச்சாங்களா கிடைக்கலையா, பார்த்தாங்களா பார்க்கலையான்னு சஸ்பென்ஸ் வச்சுட்டாரு. அதனால நானே அவர்கிட்ட கேட்டார். அதனால இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. சண்டைக்காரின்ற ஒரு கதை இருக்கு. தோல் கிழவன்லாம் முருகேசன் சார் வந்து சனாதனத்தை கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் அந்த கதையில. அவ்வளவு அருமையா எழுதப்பட்ட கதை. இன்னும் கூட சொல்லலாம். கருணா சொல்ற மாதிரி தான், தொடர்ந்து எழுதுங்கள் தோழர், எழுத்த விட்டுறாதீங்க. மிகச்சிறந்த எழுத்தாளர் நீங்க. நன்றி, வணக்கம்.